அவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க இஷ்டத்துக்கு எதாவது பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி எதாவது பேசி ஏர்போர்ட்டில் வரும்போது பெண்கள் தொடப்பக்கட்டையில் வரவேற்பு கொடுத்ததெல்லாம் நடந்திருக்குது. ம். கண்ணகி போல வாழ்ந்ததுங்கிறது வந்து அதை அவங்க சொல்கிறாங்க, கேட்டுக்க வேண்டியது தான். ம். கண்ணகி கண்ணகிக்கு நம்ம சிலப்பதிகார கண்ணகிக்கு நம்ம ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கணும். உன் பொழப்பு இப்படி ஆகி ம். போச்சுன்னு தான் சொல்லிக்கணும். வேற என்ன சொல்கிறது? காவல்துறை வந்து எங்கள கைது பண்ணி ஆடு, மாடு அடைக்கிற இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. பிறகு நாங்க பிரச்சனை பண்ண பிறகு இன்னொரு மண்டபம் மாத்துறாங்க. அந்த மண்டபத்திலயும் பக்கத்துல ஒயின் ஷாப் இருக்குது. மதுபான கூடத்துல எங்கள கைது பண்ணி வைக்கிறாங்க. இது எந்த மாதிரி அலட்சியமா ஒரு அராஜக போக்குல திமுக அரசு செயல்படுது? அப்போ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வைக்கணும்னு கேட்குறாங்கன்னா, இவங்களே சொல்லிட்டாங்கன்னா, கைது பண்ணுறதுக்கு இவங்களே ஆர்டர் கொடுத்து, எந்த இடத்துல வைக்கணுங்கிறத இவங்களே சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா? கைது பண்ணால் கைது பண்ண இடத்துல அரெஸ்ட் பண்ணி இருக்கிற இடத்துல வைப்பாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவங்க சொல்கிறத பார்த்தாக்கா தாஜ் கோரமண்டல் இல்லாட்டி லீ மெரிடியன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் எங்கேயாவது தங்க வைக்கணும்னு எதிர்பார்த்துருக்காங்க போட்டுருக்கு. நடிகை தானே, ம்ஹ்ம். அது மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க.